வந்திருக்கிறார். ஒரு மனுஷன் எவ்வளவு வேலையை தான் செய்யறது, நீங்களே சொல்லுங்க. சரி சரி, யமதர்மராஜா வரட்டும். அது வரைக்கும் இந்த சாங்கை கேட்டு வைப் பண்ணலாம். என்ன சித்திரகுப்தன் குழம்புல போட்ட சிக்கன் மாதிரி இப்படி குச்சிக்கிட்டு இருக்கான்? ஏ சித்திரகுப்தா, உன் ஆட்டத்தை நிறுத்துறா. என்னடா என்னமோ பூலோகத்துல வேலை செய்யற ஆபீசர் மாதிரி வேலையை பார்க்காம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு பிரபு, அதனால மியூசிக் கேட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் பிரபு. சரி, நீ ரிலாக்ஸ் பண்ணதெல்லாம் போதும், ஃபர்ஸ்ட் போய் பிரம்மச்சூடியை எடுத்துட்டு வா. சரிங்க பிரபு. அச்சச்சோ, நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது பிரம்மச்சூடி கீழே விழுந்துருச்சா? ஏ சித்திரகுப்தா, சொல்லுங்க பிரபு. எங்கடா பிரம்மச்சூடி? பிரபு, பிரம்மச்சூடியை காணோம் பிரபு. என்னது, பிரம்மச்சூடியை காணோமா? பிரபு கோபப்படாதீர்கள், பிரம்மச்சூடி அநேகமா பூலோகத்தில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிரபு. ஏ சித்திரகுப்தா, உடனே பூலோகத்துக்கு போய் பிரம்மச்சூடியை எடுத்துட்டு வரலனா உனக்கு 1 மாசம் சம்பளம் கட்டு. பிரபு வாருங்கள், 2 பேரும் போய் பூலோகத்தில் தேடலாம். அச்சோ, உன்னோட கூட்டணி வச்சுக்கிட்டதுக்கு எனக்கு இன்னும் நல்லா வேணும். சரி வா, இந்திரன் வந்து கணக்கு கேட்கறதுக்குள்ள போய் பூலோகத்துல தேடுவோம். ஐயோ, ஊரே வெள்ளக்காடா கிடக்கே. யாருப்பா அது? யாரு? பாட்டி, நான் தான் பாட்டி. ஓ, ஐடி கார தம்பியா? ஆமா பாட்டி. டேய், ஐடி கார தம்பியே, கொஞ்சம் பார்த்து வாப்பா. கீழே பாரு, பிளாஸ்டிக் குப்பை, கரண்ட் வயர்லாம் அந்து போய் கிடக்குது. இயற்கை பேரிடரினால நம்ம ஊர்ல இவ்வளோ பெரிய சேதாரம் ஏற்பட்டு போச்சு. இயற்கை வளத்தை பாதுகாக்க சொல்றோம், ஆனா என்ன மாதிரி பெரியவங்க சொன்னா எங்க கேக்குறீங்க? ஏப்பா சீனு, சென்னையில ஐடி கம்பெனில வேலை பார்க்கறியே, வருஷம் புது புது சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி ஐடில பெரிய புரட்சியே ஏற்படுத்துறியே, அதே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இயற்கை வளத்தை பாதுகாத்து இயற்கை பேரிடரை தடுக்க முடியுமாப்பா? பாட்டி, அவனே சென்னை வெள்ளத்திலிருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்திருக்கான். அவன்கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே. நான் இப்ப என்ன ஜோக்கா சொன்னேன்? எல்லாரும் சிரிக்கிறீங்க. நம்மள இருக்கிற சுற்றுச்சூழலை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருமா? பாட்டி, இவங்க எல்லாம் சிரிக்கட்டும். குப்பையை கொட்டி மணலை கொள்ளடிச்சு மழை தண்ணி வீணாக்குறது நீங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ணி புதுசா கண்டுபிடிக்கலாம். ஆனா இயற்கை வளத்தை வீணாக்கினா எந்த டெக்னாலஜி வந்தாலும் ஒன்னும் வேலைக்காகாது. இயற்கை நம்மளை இப்படி பழி வாங்குதே. யாருடா அது? படிக்கிற புத்தகத்தை கீழே போட்டு விளையாடுறது என்னது? பிரேமாச்சுவடின்னு எழுதி இருக்கு. ஐயோ பாட்டி, அது பிரேமாச்சுவடி இல்ல, பிரம்மச்சுவடி. அப்படின்னா? பாட்டி, எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கு யமலோகத்துல இருந்து கீழே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் பாட்டி. நீ சொல்றது நெசந்தானாமா? சரி, அந்த புக்கை ஓபன் பண்ணி அதுல என்ன எழுதி இருக்குன்னு படி பாப்போம். ஏன் சாமி அழுற? அதுல என்ன எழுதி இருக்கு? பாட்டி, இந்த மழை வெள்ளத்துல குப்பை கழிவுகள் எல்லாம் கலந்து அந்த தண்ணி வர இடத்துக்கு போக முடியாம தேங்கி கிடந்துச்சுல பாட்டி, அதுல கொசு எல்லாம் முட்டை வச்சு பெரிய நோயை உருவாக்கிடுச்சு பாட்டி. ஐயோ சிவகாமி அம்மா, புள்ளைய கொஞ்சம் பாருங்க. ஐயோ, என்னம்மா இப்படி கொசு கடிச்சு கிடக்கு? ஐயோ கடவுளே, என் பிள்ளையால மூச்சு கூட விட முடியலையே. ஹே பகவான்.
வந்து ரோட்ல கொட்டிட்ட. இப்ப என்ன ஆச்சு? சரி, இன்னமேலாச்சு குப்பைய ரோட்ல கொட்டாம திருந்த பாரு. ஏப்பா ஐடிக்கார தம்பி, இந்த பொண்ண டாக்டர்ட்ட கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. சரி பாட்டி. பாட்டி, இந்த பிரம்மச்சுவடியில எழுதி இருக்கிற மாதிரியே எல்லாம் நடக்குது பாட்டி. எம்மா சிவகாமி அம்மா, குப்பைய வெளியே கொட்டினதால தான் இப்படி நடந்துச்சா? மழை நீர்ல குப்பை கலந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நம்ம பக்கத்து வீட்டு பாப்பாக்கு நடந்த மாதிரி டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா, காலரா போன்ற கொடிய நோய் தான் வரும். இயற்கை நமக்கு கொடுக்கிற மழைய நல்ல விதமா பயன்படுத்தணும்னு சொல்றேன். மழை எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? யாருக்காவது தெரியுமா? ஆன்ட்டி, எனக்கு தெரியும். பாருடா, என் செல்ல பேத்திக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவ எங்க படிக்கிறான்னு தெரியுமா? அவ ட்ரினிட்டி ஸ்கூல்ல படிக்கிறா. அவளுக்கு தெரியாம இருக்குமா? நமக்கு வரக்கூடிய மழை தண்ணி எல்லாம் குடகு மலையில இருந்து தான் உற்பத்தி ஆகுது. அங்க நிறைய தேக்கு மரம் இருந்துச்சு. அங்க இருந்த தேக்கு மரம் எல்லாத்தையும் வெட்டி மனிதர்கள் பில்டிங் கட்டிட்டாங்க. அதனால மழை வெள்ளம் குறைஞ்சு போச்சு. இதெல்லாம் கேட்டு எனக்கு பயமா இருக்கு பாட்டி. அம்மா சிவகாமி பேத்தி, பிரம்மச்சுவடியை என்கிட்ட கொடுமா, எனக்கு என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ கடவுளே, என்ன இப்படி போட்டிருக்கு? அப்படி என்னம்மா போட்டிருக்கு? பாட்டி, என் வீடு இடிஞ்சு விழ போகுதுன்னு போட்டிருக்கு பாட்டி. நான் எத்தனை தடவை சொன்னேன் உன் வீட்டை சுத்தி இருக்கிற மணலை விற்காதேன்னு. மணலை வித்தா கை நிறைய காசு வரும்னு சொல்லுவியே. இப்ப அந்த காசை வச்சு வீடு இடிஞ்சு விழாம தடுத்து பாரு பாப்போம். நான் இப்ப என்ன செய்யறது? ஒண்ணுமே புரியல. ஆன்ட்டி, ஆன்ட்டி, டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி லிஃப்ட் எல்லாம் வச்சு வீடு கட்டினேன்னு சொன்னீங்களே. 1 கோடி அப்ப 1 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டினியே. இப்ப நீ நிக்க போறது எங்க? தெரு கோடியில. ஐயோ, இப்பதான் புது மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்கி வச்சேன். அப்படியா அக்கா? ஆமாமா, அது மட்டும் இல்ல, இப்பதான் 20 சவர தங்க நகை வாங்கி வச்சேன். அந்த தங்க நகையை எடுக்கிறதா மேல் வீட்டுக்காரங்க இன்னும் 1 மாசம் வாடகையை கூட கொடுக்கல. அதுக்குள்ள வீடு இடிஞ்சு விழ போகுதா? நீ மணலை சுரண்டி விக்கிறத நிறுத்தி இருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? ஐயோ நாராயணா, மணலை திருடி வித்தா இதுதான் கதி. என்னை மன்னிச்சிரு கடவுளே. ஐயோ கடவுளே, வீடு இடிஞ்சு விழுகுதே, என்னை காப்பாத்துங்க. Oh my God, run! ஏ சித்திரகுப்தா, உன்னால இன்னைக்கு ஒரு உயிரை கூட எடுக்க முடியலடா. பிரபு, புலம்பாதீர்கள். அதோ பாருங்கள், பாட்டியிடம் நான் பிரம்மச்சுவடி உள்ளது. ஏ சித்திரகுப்தா, உடனே போய் பிரம்மச்சுவடியை கைப்பற்றுடா. பாட்டி, இந்த பில்டிங் இடிஞ்சு விழுவுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. பயப்படாதம்மா. சரி, தண்ணி வண்டி வந்துருச்சாடுறது. 2 குடம் தண்ணி கொண்டு வாமா. பாட்டி பாட்டி, பிரம்மச்சுவடியை கொடு. என்னது பிரம்மச்சுவடியா? ஆமாம் பாட்டி, நீங்க கையில வைத்திருக்கீங்களா, அதான் பாட்டி பிரம்மச்சுவடி. இந்த பிரம்மச்சுவடி உங்களுக்கு வேணும்னா நீங்க 2 பேரும் என் காலை அமுத்தி விடுங்க, உங்க பிரம்மச்சுவடியை தரேன். ஐயோ பாட்டி, இவங்க யாருன்னு தெரியுமா? இவங்க தான் யம தர்மராஜா சித்திரகுப்தர். இவங்கள போய் காலை பிடிச்சு விட சொல்றீங்களே பாட்டி. இவங்களுக்கு தகுந்த மாதிரியான டாஸ்க கொடுங்க பாட்டி. நல்ல வேலை வந்து நீ எங்களை காப்பாத்தனமா. சரி, நீங்க 2 பேரும் போயிட்டு 2 குடம் தண்ணி கொண்டு வாங்க, உங்க பிரம்மச்சுவடியை தரேன். என்ன பாட்டி, 2 குடம் தண்ணி தானே, இதோ 2 நிமிஷத்துல போய் புடிச்சிட்டு வரோம். ஏய் பக்கத்து வீட்டு கமலா, விமலா வாங்க, தண்ணி வண்டி வந்துருச்சு, தண்ணி பிடிக்கலாம். எல்லாம் லைன்ல நில்லுங்க, தண்ணி பிடிக்கலாம். அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், நாங்க ஃபர்ஸ்ட் தண்ணி பிடிச்சுக்கிறோம். என்னது, நீங்க ஃபர்ஸ்ட் தண்ணி பிடிக்கிறீங்களா? இங்க பாரு, தங்க வைக்கிற வரைக்கும் இவ்வளவு நகை போட்டிருக்காங்க. ராமா கம்பெனில எதுவும் வேலை பார்க்கறாங்களா? நாங்களே இயற்கையா கிடைக்கிற மழை தண்ணி கெட்டு போய் குடிக்க கூட தண்ணி இல்லாம வண்டி தண்ணியை நம்பி போல போட்டிட்டு இருக்கோம். எங்க வந்து நீங்க குறுக்கால பூதுறீங்க? உங்க 2 பேத்தையும் ஒரு அப்ப விட்டா ஸ்ட்ரைட்டா யமலோகம் தான். என்னது, திருப்பதிக்கு லட்டா, பழனிக்கு பஞ்சாமிர்தமா?
அந்த மாதிரி யமனுக்கே யமலோகமா? நீங்க யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? வாமா இந்த குடத்தை வைத்து ஒரு கும்மு கும்முவோம். ஏ சித்திரகுப்தா, என்னை காப்பாத்துடா. நானும் அடி வாங்கிட்டு தானே பிரபு இருக்கேன். வாங்க 2 பேரும் ஓடிடலாம். பாட்டி பாட்டி, என்னை காப்பாத்துங்க. மழை வெள்ளத்துல குடிக்க ஒரு சொம்பு தண்ணி கூட உங்களால கொண்டு வர முடியல. உங்ககிட்ட போய் நான் பிரம்மச்சவடியை தரணுமா? பாட்டி, நம்மள சுத்தி இருக்கவங்களை ஒழுங்குபடுத்தினா எல்லாமே மாறும். அதாவது இயற்கை வளத்தை சரிவர பயன்படுத்தினா இயற்கை சீற்றத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம சொன்னா இந்த ஊர் மக்கள் எங்க கேக்குறாங்க? பாட்டி, அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நம்ம நாட்டுக்காக உழைச்ச நிறைய நல்ல தலைவர்கள் சொல்றத கண்டிப்பா நம்ம ஊர் மக்கள் கேட்பாங்க. அவங்கள கூட்டிட்டு வர சக்தி யமதர்மராஜா கிட்ட மட்டும்தான் பாட்டி இருக்கு. அவங்கள கூட்டிட்டு வர சொல்லுங்க பாட்டி. சரி, நீங்க 2 பேரும் போயிட்டு அந்த சிறந்த தலைவர்களை கூட்டிட்டு வாங்க. உங்க பிரம்மச்சவடியை தரேன். சரி பாட்டி. சரிங்க பாட்டி. இது என்ன கனவா நனவா? ஏழைகளின் விடி வெள்ளி, படிக்காத மேதை காமராசர் ஐயா, முன்னாள் முதல்வர் ஆனால் என்றும் நம் இதயத்தில் வாழ்பவர் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள், இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா, ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஐயா, எல்லாரும் வாருங்கள் வாருங்கள். ஐயா, நாங்க இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எங்களுக்கு வாழ வழி சொல்லுங்க ஐயா. நான் மேல இருந்து நீங்க படுற அவஸ்தையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். என் ஆட்சியில நான் நிறைய அணைகளை கட்டினேன். நாங்க கட்டின எந்த அணையும் நீங்க சரியா பராமரிக்கல. அணைகள்ல இருந்து மணலை எடுத்து மழைநீர் தேங்க வழி இல்லாம பண்ணிட்டீங்க. மழைநீருக்கு பதிலா குப்பைகளை கொட்டி சேதப்படுத்திட்டீங்களே. ஆமா காமராசர் ஐயா, நீங்கள்லாம் பிளாஸ்டிக்கை பயன்படுத்த கூடாது. பிளாஸ்டிக்கு பதிலா துணிப்பையை பயன்படுத்த சொன்னேன். பிளாஸ்டிக் மண்ணில் கலந்து மண்வளம் கெட்டு போனா விவசாயம் பாதிக்கும். விவசாயம் பாதிச்சா உண்ண உணவு இல்லாம பஞ்சம் தான் வரும். ஒரு சிலர் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி விவசாயம் பண்றாங்க. அதனால கொடிய நோய் வந்து நம்மளே தான் பாதிக்கும். Environment is no one's property to destroy. It is everyone's responsibility to protect. ஆமா அப்துல் கலாம் ஐயா, நான் இயற்கை விவசாய விழிப்புணர்வை ஏற்படுத்தினேன். யாரு தான் என் பேச்சை கேட்குறாங்க? பூமி தோன்றி 430 கோடி வருஷம் ஆச்சு. முதல் 5000 வருஷம் பூமி கெடாம தான் இருந்தது. எப்போ மனிதன் தோன்றினானோ அப்பதான் இயற்கை கெட ஆரம்பிச்சது. மனிதன் தானும் கெட்டு இயற்கையும் அழிச்சிட்டான். ஆமாம், நீங்க சொன்னது எல்லாம் சரிதான். இயற்கை பேரிடரை நாம் முற்றிலுமா தடுக்க முடியாது. ஆனால் இயற்கை வளங்களை சமநிலைப்படுத்த முடியும். மரக்கன்றுகளை நடணும், மழைநீரை சேகரிக்கணும், நீர் வளங்களை பாதுகாக்கணும். முக்கியமா இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும். ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவு நீரை மறுசுழற்சி செய்து வெளி உபயோகத்திற்கு பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தினால் கழிவு நீர் ஆற்றில் கலக்காம தடுக்கலாம். பிளாஸ்டிக்கை டோட்டலா அவாய்ட் பண்ணும். ஆறுகளிலிருந்து மணல் எடுப்பதை முற்றிலும் தடை பண்ணணும். இதையெல்லாம் முறைப்படி செய்தாலே இயற்கை பேரிடரிலிருந்து நாம் தப்பிக்கலாம். சரியா சொன்னீங்க தாத்தா. பாட்டி பாட்டி, நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் பாட்டி. என்னப்பா சர்ப்ரைஸ் வச்சிருக்க? நான் இப்போ ஒரு கிரேட் லீடரை கூப்பிட போறேன் பாட்டி. யாருப்பா அந்த கிரேட் லீடர்? அவர் சொன்னா இந்த ஊரே கேட்கும் பாட்டி. சரிப்பா, அப்படி ஒரு சிறந்த தலைவர் தான் நம்ம ஊருக்கு தேவை. அவங்கள போய் கூட்டிட்டு வாங்கப்பா. இயற்கை வளம் என்பது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆற்றல். காடுகள், ஆறுகள், கனிமங்கள், சூரிய ஒளி மற்றும் காற்று, இதெல்லாம் மனிதர் உயிர் வாழ மிகவும் அவசியம். இயற்கையை அழிப்பது மனிதனோட ஆன்மாவை அழிக்கிறதுக்கு சமம். இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும். நீங்க சொல்வதையெல்லாம் முறைப்படி செய்து இயற்கை வளத்தை பாதுகாப்போம் தாத்தா. இந்த மாதிரி கிரேட் லீடர் சொல்றது நீங்க கேட்டீங்கன்னா கேட்டா எங்களுக்கும் கொஞ்சம் வேலை மிச்சமாகும். பாட்டி,
இப்பயாவது அந்த பிரம்மச்சோடியை கொடுப்பீங்க